ஹாய். நீங்க எப்போவாச்சும் பழைய கதைகள படிக்கும்போது அதுல வர மரங்கள பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா ஒரு பேக்ரவுண்டுக்காக இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. அதுக்குள்ள நிறைய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மரங்கள்லாம் வெறும் செடி கொடிங்க இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் முடிச்சு அவிழ்க்கறதுக்கு தான் நாம இப்போ வந்திருக்கோம். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட சீக்ரெட் கோட் சாட், இல்லனா ஒரு புதையல் வரைபடம்னு கூட சொல்லலாம். இத வச்சுதான் இந்த மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கதைகளையும் ரகசியங்களையும் நாம ஒன்னொன்னா கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? சரி, முதல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்பவே நெருக்கமா இருந்த சில மரங்களை பத்தி பார்க்கலாம். இந்த மரங்கள்லாம் அப்போதைய மக்களுக்கு அமைதி, செழிப்பு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமா இருந்திருக்கு. நம்ம லிஸ்ட்ல முதல்ல வருது அத்திமரம். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஒரு கதையில மக்கள் அவங்கவங்க அத்தி மரத்துக்கு கீழே நிம்மதியா உட்கார்ந்திருக்காங்கன்னு ஒரு வரி வந்தா அதுக்கு அர்த்தம் அந்த நாட்டுல எல்லாமே அமைதியா, செழிப்பா, பாதுகாப்பா இருக்குன்னு தான். இது ஒரு மாதிரி ஒரு தேசத்தோட நல்ல நிலைக்கு அடையாளமா இருந்திருக்கு. அடுத்த மரம் ஒலிவ மரம். அதோட அந்த முறுக்கின தண்டும் சில்வர் கலர்ல மின்னுற இலைகளும் ரொம்பவே ஸ்பெஷல். ஒலிவ மரங்கிறது வெறும் மரம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு நாட்டோட அடையாளமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பல 100 வருஷம் வாழக்கூடிய மரம் இது. அதனால இது ஒரு நீடித்த உறவுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு பெரிய சிம்பலா பார்க்கப்பட்டிருக்கு, ஒரு வாக்குறுதி மாதிரி. சரி, அடுத்ததா நாம பார்க்க போறது திராட்சை கொடி. இது வெறும் ஒரு தாவரம் இல்ல, சமூகம், ஆன்மீகம்னு பல விஷயங்களுக்கு இது ஒரு மையப்புள்ளியா இருந்திருக்கு. திராட்சைனா நமக்கு பழம், வைன் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனா இது அதையும் தாண்டி ஒரு விஷயம். ஒரு கொடியிலிருந்து கிளைகள் எப்படி பிரியாம ஒன்னா இணைஞ்சிருக்கோ அதே மாதிரி ஒரு ஆழமான தொடர்பு, ஒரு இணைப்ப இது குறிக்குது. அதனாலதான் ஆன்மீக வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான உருவகமா மாறிச்சு. ஓகே, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுவரைக்கும் பார்த்த மரங்கள்லாம் அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. ஆனா இப்ப நாம பார்க்க போற மரங்கள் வெறும் பழம், நிழல் கொடுக்கறத தாண்டி பெரிய பெரிய ஐடியாக்களை, பவர்ஃபுல்லான கருத்துக்களை சொல்லுது. இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான கம்பாரிசன். ஒரு பக்கம் லெபனானோட கேதுரு மரம், வானம் அளவுக்கு உயரமா, ரொம்ப வலிமையா, கம்பீரமா இருக்கு. இது உண்மையான, தகுதியான ஒரு தலைவனுக்கு அடையாளம். இன்னொரு பக்கம் முட்செடி, யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்ல, உள்டா குத்துற முள்ளுதான் இருக்கு. இது ஒரு போலி, தகுதியே இல்லாத ஒரு தலைவனோட சின்னம். எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது கடுகு செடி. இது ஒரு ரொம்பவே பிரபலமான ஊமையோட ஹீரோனே சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெருசா வளர முடியுங்கிறதுக்கு இது ஒரு செம எக்ஸாம்பிள். இந்த கடுகு விதை ஓமை ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லுது. ஆரம்பத்துல ரொம்ப சின்னதா, யாருமே கண்டுக்காத ஒரு விஷயமா இருக்கிற ஒண்ணு எப்படி ஒரு பெரிய சக்தியா வளர முடியும்னு இது காட்டுது. ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு பெரிய இயக்கமா மாறுதுங்கிற மாதிரி தான் இதுவும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நிஜமா இருக்கிற மரங்கள். ஆனா இப்போ நம்ம நிஜ உலகத்தை விட்டுட்டு முழுக்க முழுக்க குறியீடுகளா, அதாவது சிம்பிள்ஸா மட்டுமே இருக்கிற சில மரங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மேற்கோளை பாருங்க. இது நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட ஆழத்தை கரெக்டா சொல்லுது. அதாவது பைபிள்ல மரங்கள் சும்மா ஒரு அழகுக்காகவோ காட்சி பொருளாகவோ இல்ல. ஒவ்வொன்னுக்கு பின்னாலேயும் கடவுள், மனுஷங்க, அவங்களோட விதி பத்தின பெரிய பெரிய உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லுது. முதல்ல நன்மை தீமை அறியும் மரம். இது ஆதியாகமம் கதையில வருது. இதோட பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கு. இது ஒரு மாதிரி மனித இனத்துக்கான ஒரு அடிப்படை மாரல் டெஸ்ட். அதாவது சரி தப்புக்கு நடுவுல நாம எடுக்கிற ஒரு முடிவு எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. அடுத்தது ஜீவ விருட்சம், இல்லன்னா ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த மரம் பைபிளோட ஆரம்பத்திலயும் வருது, கடைசி அத்தியாயத்திலயும் வருது. இது எதை குறிக்குதுன்னா நித்தியமான வாழ்வையும் குணமாதலையும் தான். இது ஒரு முழுமையான நம்பிக்கையின் சின்னம். நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மரங்கள்லாம் வெறும் அலங்கார பொருள் கிடையாது. இது ஒரு முழுமையான குறியீட்டு மொழி, ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் மாதிரி. இத புரிஞ்சுக்கிட்டா அந்த பழைய கதைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இன்னும் நிறைய ஆழமான அர்த்தங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இருந்த மக்கள் இயற்கைய ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம நம்ம கதைகளை சொல்ல, நம்ம ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த இயற்கையிலிருந்து என்னென்ன சின்னங்களை பயன்படுத்துறோம்? ஒரு சிவந்த ரோஜா மாதிரி, இல்ல வேற ஏதாவது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நம்மள சுத்தியும் இப்படி நம்ம கவனிக்காத பல குறியீடுகள் ஒழிஞ்சிருக்கலாம் இல்லையா?